இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு புதுவிதமான ஐட்டம் அம்மா பண்ண போகிறா. கருவடாம் போட்ட மோர் குழம்பும் அவரக்காய் கறிமதும் இல்லையாம்மா? நீ வந்து இந்த இது இப்போது ரீசெண்டாக 3 பேரும் சேர்ந்து நார்த்தங்கால ஒரு ரெசிபி பண்ணலே. ஆமாம், நார்த்தம் பழத்தில் பண்ணினோம். கல்யாண குஜ்ஜு பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டா, பாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமையலுக்கு வந்திருக்காளே, பாட்டி எப்படி இருக்கா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து நீ வந்து ஒரு வீடியோ பண்ண போகிற தனியாக. அதில் வந்து கருவடா போட்ட மோர் குழம்பு அவரக்காய் கறிமது பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னென்ன எடுத்து வச்சுருக்க? மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, தேங்காய் ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடியில் ஒரு பாதி மூடி தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து கடலைப்பருப்பும் தனியாகவும் ஊறிட்டு அரைக்கணுங்கிறதுக்காக இப்போ இங்கே எடுத்து வச்சிருக்கிற அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். இது தேங்காய், பச்சை மிளகா, தனியா, ஜீரகம், கடலைப்பருப்போட இதை சேர்த்து அரைச்சிட்டு மோரில் கலந்து மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு அது கொதிக்கிற போது கருவிடம் எண்ணெயில் பொரித்து அப்படி கொட்டணும். இது எவ்வளோ நேரம் ஊறணும்? இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிற டைமில் இதை ஊற போட்டேன். இதை அரைச்சிக்கிறேன். கடலைப்பருப்பும் தனியாகவும் ஊறினா நைஸாக அரைக்க வரும். அதுக்காக இது எடுத்து வைக்கிற போது ஊற போட்டிருக்கேன். அவரைக்காய் கருமதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா அதை எடுத்து வச்சுருக்கேன். அது உப்பு போட்டு இதை முதல்ல தாளிச்சிட்டு அவரைக்காய் அலம்பி போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து வெந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய் திருவி அதில் சேர்க்கணும். அவ்வளோதான். பூசணிக்காய் கலந்த கறிவிடம் இது சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, மோர் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் கூட்டு, ஆமாம், கொத்தவரங்காய் புளி விட்ட கூட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது போக வத்த குழம்பு, மோர் குழம்பு இதுக்கெல்லாம் சேர்க்கலாம். சரி, இப்போ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு? பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு தாளிச்சுக்கணும். ஆமாம், இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கியா? ஆமாம், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது கடுகு 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு மிளகா வேஸ்ட் இப்போ அந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கணுமா? ஆமாம், அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கணும். தயிர் கொஞ்சம் மோரா கடையில் கொஞ்சம் இது கெட்டியாக இருந்தது. அதனால் அந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்ச விழுதில் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துன்ட்டேன். இப்போ இதை முதல்ல தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுதை போட்டதுக்கப்புறம் தயிர் மோரும் விடலாம். இது தேவையான அளவு உப்பு போடுவோம். நான் உப்புக்கெல்லாம் ஸ்பூன் எடுத்துக்க மாட்டேன், கையில் தான் போடுவேன். இது கூட பழக்கம் பண்ணிக்கலாம். உப்பு போட்டேன், லேசாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இதான் கை வண்ணம் அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம், இது தான் எங்கள் காலத்தில் எங்கள் பசங்கள்லாம் வந்து அம்மா சமையல் சூப்பராக இருக்கும் அப்படிம்பா. அதனால் கைமண்ணம் இருக்கும், சமையல் கைமணம் இருக்கும். இப்போ கூட என் பேரன்னு சொல்கிறான். பிள்ளைகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா என் பேரன்னு சொல்கிறான், பாட்டி சமையல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற. குட்டி பையனாக இருக்கிற போது விக்னேஷ் சொன்னான், அந்த அத்தைப்பாட்டியத்தில் வெண்டைக்காய் போட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு வெண்டைக்காய் போட்டு பண்ணி போட்டிருக்கா. சாப்பிட்டுட்டு எங்கள் பாட்டி பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இத்தனோண்டு வயசு, சின்ன ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். அப்படி சொல்லியிருக்கான். அதை உடனே அந்த அத்தைப்பாட்டி ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான், என்ன மாமி உங்கள் பேரன் எப்படி சொல்கிறான், வெண்டைக்காய் போட்டு எங்கள் பாட்டி பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு. அதனால் கைவண்ணம் கொஞ்சம் இருக்கும். கண்ணதாசன் எழுதின பாட்டில் கை வண்ணம் அங்கே கண்டேன், பாட்டு வந்து பாட்டில் வந்து கை வண்ணம்னு வராது. பாட்டு கண்ணதாசன் பாட்டு வந்து பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு அப்படின்னு வரும். கை வண்ணம்ங்கிறது என்ன தெரியுமா? அது வந்து கம்பராமாயணம். அதில் வந்து ஒரு கதை இருக்குது. தசரதன் வந்து பிள்ளைகள்லாம் வந்து குருகுலத்திலேருந்து கூட்டின்னு வர அரண்மனைக்கு வந்தாச்சு. ராமன் சேர்ந்து 4 பேரையும். அப்போ விஸ்வாமித்திரர் வரார் அரண்மனைக்கு வந்து தசரதன்கிட்ட கேட்குறார், ராமனை அனுப்பு, என்னோட காட்டில் ஒரு அரக்கி இருக்கா, அவளை வதம் பண்ணணும். தசரதன் சொல்கிறான், நானே வந்து வதம் பண்ணுறேனே, ராமனை விட்டு பிரிய மனசு இல்லை அப்படிங்கிறார். இல்லை, ராமனை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ராமன் லக்ஷ்மணையும் காட்டுக்கு கூட்டின்னு போய் அங்கே போய் தாடகைங்கிற பெரிய அரக்கி, அந்த அரக்கியை வந்து வதம் பண்ணுறார். அம்பால் ஒரே அம்பு
அந்த அம்பு வந்து அப்படியே மார்பில் தொலைச்சி முதுகு வழியாக வருது வந்துடும். அந்த தாடகையை அந்த அரக்கியை வதம் பண்ணுறார். வதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகலிகை சாப விமோசனம். பாறையாக இருக்கா அந்த அகலிகை. ராமர் பாதம் பட்ட உடனே அந்த பாறை வந்து ஒரு அழகாக பெண்ணாக வடிவெடுக்கிறான். அவளுக்கு விமோசனம் வருது. இதை வந்து கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து வண்ணம் வண்ணம் வண்ணம்னு வர்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். இது பொங்கும் போது எடுத்துடணும்ல. ஆமாம், மோர்க்குழம்பு வந்து கொதிக்க வேண்டாம், இப்படி பொங்கி வர்றம்போது இறக்கிடலாம். ஸோ இதில் வந்து கருவடாம் போட போகிற எண்ணெயில் வறுத்து அதில் போடணும். அந்த கம்பன் பாட்டு எப்படி தெரியுமா இருக்கும்? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். வண்ணம் வண்ணம் வண்ணம்னு 8 தடவை வரும்மா. ராமனை வந்து பகவானை வந்து 8 குணம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். திருக்குறளே இருக்கு. என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 8 குணம் வரும். இதில் வந்து சொல்லுவார், கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கையில் வந்து அம்பு எய்தி அங்கே தாடகை வந்து வதம் பண்ணுவார். இங்கே வந்து அகலிகைக்கு சாப விமோசனம் வந்து பாதம் வச்ச உடனே விமோசனம் கிடைக்கும். விமோசனம் அது வந்து காலில் கிடைக்கும். இதே மாதிரி அந்த வண்ணம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்ணதாசன் அந்த பாட்டு எழுதினார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு அப்படின்னு வரும். அந்த வண்ணம் வண்ணம்னு வரும். பிவி சீனிவாஸ் பாட்டு. அந்த மாதிரி உன்னோட கைவண்ணத்தில் இன்னைக்கு மோர்க்குழம்பு. ஆமாம், கருவடா மூட்டை மோர்க்குழம்பு. ஐயங்கார் கிச்சன் மாமி ஜெயஸ்ரீ வந்து ஊருக்கு போயிருக்கா. 15th தான் வருவா. ட்ரிப்பு போயிருக்கா. இது வந்து நம்ம வந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் போன வாரம். சேகராத்தில் அந்த மன்னி பண்ணா, ஜெயஸ்ரீயோட மன்னி பண்ணா கருவடா மோர்க்குழம்பு. மன்னி கூட இப்போ அந்த இங்கே வீடியோ போட்டிருக்காளே. ஆமாம், நிறைய சமையல் வீடியோ போட்டிருக்கா மன்னி கூட. ஆமாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அவரக்காய் கரைமது. அதுக்கு தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம்பருப்பு 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சேன். அதை தாளிச்சுக்குவோம். கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா தாளிச்சுட்டு அவரைக்காய் அலம்பி போட்டிருக்கோம். இப்போது அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுறோம். இது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அது வேகிறதுக்காக குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி பொறுத்தவரைக்கும் பண்ணலாம். இது டைரெக்டாக இப்படி போட்டு வேக வைக்கிறதும் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் போட்டு கிளறி இறக்க வேண்டியதுதான். என்ன காய் வந்துடுச்சுல? அவரைக்காய் வெந்துட்டு இப்போது நம்ம திருவி வச்ச தேங்காயை சேர்த்துட்டு கிளறிடணும். இப்போ அந்த இது கருவிடாம் வந்து மோர்க்குழம்பும் சூடாக இருக்குது. கருவிடாமும் எண்ணெயில் பொரிச்சதோடு அப்படியே போட்டிருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்குள்ளார அது நல்லா ஊறிண்டு அந்த இது குழம்புக்கெல்லாம் உருண்டை குழம்பெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு அந்த மாதிரி அந்த கருவிடா நல்லா ஊறின்றோம். பொதிமிண்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இன்றைக்கி உன்னோட கைவண்ணத்தில் கருவடா மூட்டை மோர்க்குழம்பு அவரைக்காய் கருமதம். சாதத்துக்கு வந்து பருப்பு போடணும்ல மோர்க்குழம்பு. ஆமாம், மோர்க்குழம்பு சாதம் சாப்பிடும்போது பருப்பு போட்டு நெய் விட்டு பருப்பு போட்டு பிசைஞ்சுட்டு அப்போ இந்த மோர்க்குழம்பும் விட்டுண்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பும் வச்சுருக்கேன், அது இன்னும் சித்த ஆகலை. பருப்பு சாதம் நெய் விட்டுண்டு இது மோர்க்குழம்பு விட்டுக்கணும். ஓகே, அமர்க்கமான தளிகை. தேங்க்ஸ்மா.